தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஷர்ட் டிசைன் செய்து மாதம் 2000 ரூபாய் எப்படி சம்பாதிப்பது, அதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ட்ரிக்ஸ் கிரியேஷன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூடவே பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். டிஷர்ட் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணி அதை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய நேம் ஷாப்பர். இந்த வெப்சைட்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் மூலமாகவும் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இது போல தான் இருக்கும். டிஷர்ட் டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, டிசைன் அண்ட் சேல் அப்பரல் ஆன்லைன், we do production, shipping and customer service and you keep the profit அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வெப்சைட்டில் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, டிஷர்ட்டோடைய டிசைன்ஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது என்ன டிசைன் அப்படின்னா, டிஷர்ட்க்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன்ஸை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி இந்த வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஷர்ட்டை நம்ம பலதரப்பான சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்து யாராவது அதை ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா, அதற்கப்புறம் இந்த வெப்சைட்காரங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டிஷர்ட்டை தயாரித்து அதுக்கப்புறம் ஷிப்பிங் டெலிவரி ப்ராசஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம அதிக அளவில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ராஃபிட் அதிக அளவில் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நம்ம பேங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத முழுமையாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப் ரைட் சைட் கார்னரில் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பேர், மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இதெல்லாமே என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அதனால் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ், ஆர்டர், ஸ்டோர் ஃப்ரண்ட், பே அவுட், ரெஃபர், சப்போர்ட்னு சொல்லி வெப்சைட்டில் சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் மூன்றாவது இருக்கக்கூடிய ஸ்டோர் ஃப்ரண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட் ஸ்டோர் ஃப்ரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டோருக்குன்னு ஒரு பிரத்யேகமான நேம் தேர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கிரியேட் ஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நேம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரத்யேகமான நேமாக இருக்கணும். பார்க்குறதுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி இருக்கிறத போல் உங்கள் ஸ்டோருக்குன்னு ஒரு பிரத்யேகமான நேமை தேர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஸ்டோர் நேம் ஆட் ஆகிடும். ஸோ நான் பார்த்தேன் அப்படின்னா ஷாப் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் நான் ஸ்டோரை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுடைய லோகோ அப்லோட் பண்ணணும். அதாவது உங்கள் ஸ்டோருக்குன்னு ஒரு லோகோ கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய லோகோவை தேர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிஷர்ட் டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ டிஷர்ட் டிசைன் எதில் பண்ணணும் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி அதில் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாம். எனக்கு ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எதில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ மொபைல் அப்ளிகேஷனில் பார்த்தோம்னா நிறைய வகையான மொபைல் அப்ளிகேஷனுக்கு டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பிக்சல் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த பிக்சல் ஆப் அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு பிடித்தமான டிசைன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் டிஷர்ட் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் டிசைனிங்னு சொல்லிட்டு டாப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா பிளைன் டிஷர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளைன் டிஷர்ட்டில் தான் நீங்கள் கிரியேட் பண்ண டிசைனை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கர்சரை மூவ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த மார்க்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசைனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டிசைனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் யுவர் ஆர்ட்னு சொல்லி லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபைலில் நீங்கள் டிசைன் வச்சுருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணி இந்த டிஷர்ட்டோடைய சென்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். டிஷர்ட்டோடைய ஃப்ரண்ட்லையும் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் சைட்லையும் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஷர்ட்டோடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ நார்மலாக ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் மட்டும் இல்லாமல் போலோ டிஷர்ட், ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸுக்கும் வந்துட்டு நம்ம டிஷர்ட் வந்துட்டு டிசைன் வந்து கிரியேட் பண்ணி இந்த வெப்சைட் மூலம் வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் டிஷர்ட்டில் வந்து டிசைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே சேல் தீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண டிஷர்ட்கான டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், டேக், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 4 கலர் வரைக்கும் டிஷர்ட் கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாட்டமில் பேஸ் ப்ரைஸ், மார்க்அப் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 395 ரூபாய் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ். நீங்கள் இந்த பேஸ் ப்ரைஸை விட அதிக அளவுக்கு வந்துட்டு சேல் பண்ணலாம். பார்த்தோம்னா இப்போ மார்க்அப் ப்ரைஸில் நான் 500 ருபீஸ் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 525 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு ஒரு டிஷர்ட்டை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 105 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் ஆஃப் டிஷர்ட் வந்து கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இது வரைக்கும் எனக்கு எந்த ஆர்டரும் வரல. ஸோ நீங்கள் இந்த எப்படி வந்துட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே லிங்க் காப்பி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண டிஷர்ட் இமேஜையும் இந்த லிங்க்கையும் வந்துட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஆர்டர் கிடைச்சது அப்படின்னா வந்துட்டு இங்கே நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்துட்டு இங்கே நமக்கு வந்துட்டு வந்துடும். நீங்கள் கிரியேட் பண்ண அந்த டிஷர்ட்டை வந்துட்டு யாராவது வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த பே அவுட் ஆப்ஷனில் போயிட்டு டோட்டல் ஏர்னிங்ஸில் பார்த்துக்கலாம். நீங்கள் 1000, 2000 ரூபாய் வந்துட்டு சம்பாதித்த பிறகு வந்துட்டு கீழே ரெக்வஸ்ட் பே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க்குக்கு டைரெக்டாக வந்துட்டு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிரியேட் பண்ண டிஷர்ட் டிசைன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் கிரியேட் பண்ண டிஷர்ட்டுடைய டிசைன் வந்துட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலியமாக வந்துட்டு நம்ம வேரியஸ் சைஸில் வந்து டிஷர்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னாவே தெரியும் நமக்கு சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றவங்க வியூ பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு பேஜ் வந்து வியூ ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் டிஷர்ட் டிசைன் கிரியேட் செய்து எப்படி சம்பாதிப்பதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ரிக்ஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ராகுல்.